செந்தில் ரேடியாலஜிஸ்ட், டாக்டர் விஸ்வநாதன் மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட், டாக்டர் முத்துராமன் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட். இல்லை டாக்டர் சீனிவாசன் சார் தெரியும் உங்களுக்கு. டாக்டர் சீனிவாசன் வந்து ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் வந்து இவ்வளவு ஃபீல்டுலேயும் யூஸ் ஆகுது. அதுக்காக தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க இங்கே. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக சென்னையில் இல்லாமல் ஒரு இந்த எக்யூப்மெண்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆகுறது. அதாவது சவுத் தமிழ்நாடு எக்ஸப்ட் சென்னை இங்கேயும் இல்லாமல் இது வந்து இன்ட்ரடக்ஷன் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து RFA ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் இந்த எக்யூப்மெண்ட் வந்து எல்லாருமே கேன்சருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. பட் கேன்சருக்கு மட்டும் இல்லை, கேன்சர் இல்லாமல் மற்ற வகையான நோய்களுக்கும் இது யூஸ் ஆகுது. அண்ட் முக்கியமாக மினிமலி இன்வேசிவ் சில நோய்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஆப்ரேஷனே இல்லாமல் அதை தீர்வு காண்றதுக்கான இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் ஆகுது. சில எக்யூப்மெண்ட் சில நோய்களுக்கு வந்து எண்டோஸ்கோபி மூலமாகவும் இந்த கருவி யூஸ் ஆகுது. இந்த கருவி வந்து ஒரு பாகத்துக்கு மட்டும் யூஸ் இல்லாமல் உடலில் இருக்க நம்ம மூஞ்சிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பல இடத்துல இந்த கருவி யூஸ் ஆகுது. அது எல்லாம் இவங்க யூஸ் பண்ணுறவங்க எல்லாரும் தான் இங்கே இருக்காங்க. ஸோ ஓவர் டு டாக்டர் ராதாகிருஷ்ணன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அவங்களோட யூசஸ் சொல்லுவாங்க. ராதாகிருஷ்ணன். அதாவது புற்றுநோயாக மாறக்கூடிய திசுக்களையும் புற்றுநோயான ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற திசுக்களையும் அந்த வயிறோ அம்மாவோ குழந்தைங்களோ அட்மிட் பண்ண முடியாது. நீடில் சிரிஞ்சு யூஸ் பண்ணுறோம்ல, ஊசி, அதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுற மாதிரி அந்த ப்ரோப் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணும். ஸோ ப்ரோப்ஸோட காஸ்ட் தான் எக்ஸ்பென்சிவ். அந்த ப்ரோப் வாங்கினா தான் சில இடத்துல போய் ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி நுரையீரல் வணக்கம். நான் டாக்டர் கோவிந்தராஜ், சேர்மன் டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டல்ஸ் திருச்சிராப்பள்ளி. இடது பக்கம் இருக்கிறது டாக்டர் ஜவஹர் நாகசுந்தரம் ENT சர்ஜன். வலது பக்கத்தில் இருக்கிறது டாக்டர் KN ஸ்ரீனிவாசன் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட். அவருக்கு வலது பக்கத்தில் இருக்கிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். திருச்சியில், அதாவது தென் தமிழகத்தில், சென்னை இல்லாத தென் தமிழகத்தில் முதல் முறையாக RFAன்ற கருவியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டலில். இந்த கருவியானது RFAனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன்ற கருவி. இந்த கருவி வந்து முன்பு வந்து கேன்சருக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ கேன்சர் இல்லாத கட்டிகளுக்கும் இதை பயன்படுத்துகிறோம். இது தலையிலேருந்து, மூளை இல்லாத தலையிலிருந்து மற்ற எல்லா பகுதிகளுக்கும் இது யூஸ் பண்ண முடியுது. இது அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான கருவி. இது வந்து மஞ்சக்காமலை, மற்றபடி நுரையீரலில் இருக்கிற புற்றுநோய்கள், இறைப்பையில் இருக்கக்கூடிய புற்றுநோய், பரவி லிவரில் வர்ற புற்றுநோய்களுக்கு, அதே மாதிரி ENTயில் வந்து குரட்டை சம்மந்தப்பட்டது, தைராய்டு நோய்களுக்கு, இதெல்லாம் அறுவை சிகிச்சை இல்லாமையே குணப்படுத்துறதுக்கான ஒரு அரிய வகை கருவி. இந்த கருவியானது வெளிநாட்டில் கொரியாவிலேருந்து இதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமாக சவுத் தமிழ்நாடுலையும் டெல்டா ரீஜனில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த கருவி மூலமாக பல பெண்களுக்கு தைராய்டு போன்ற நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமையே இதை வந்து குணப்படுத்த முடியும். ஸோ ஸ்காரே இருக்காது. அதே மாதிரி குணப்படுத்த முடியாத மஞ்சக்காமலைகளுக்கு இந்த RFA மூலமாக மஞ்சக்காமலைக்கு தீர்வு காணலாம். இது வந்து ஒரு அரியவகை கருவி. வலி, முக்கியமாக எலும்பில் பரவக்கூடிய வலிகளுக்கு இந்த RFA மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. இது ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ட்ரீட்மெண்ட் வந்து பகுதியை பொறுத்து இருக்குது. சில பகுதியில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஆனது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும். சில இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் வந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சக்ஸஸ் நமக்கு தெரியறதுக்கு சில பேருக்கு சில வாரங்களில் தெரியும், சில மாதங்களில் சக்ஸஸ் தெரியும். தைராய்டு நோய் வந்து எல்லாருக்குமே வரலாம். இதில் பெண்கள் முக்கியமாக வந்து வயது அடைந்த பெண், அதாவது அவங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தைராய்டு அது பெருசாக தெரியும். அந்த மாதிரி காஸ்மெசிஸ், அதாவது அழகு தன்மை குறையாமல், ஸ்கார் இல்லாமல், தழும்பு இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தைராய்டு நோய். ஏன்னா கழுத்தில் தான் தைராய்டு இருக்குது. அந்த தைராய்டு நோய்க்கு அறுவை சிகிச்சை பண்ணால் கழுத்தில் ஒரு தழும்பு தெரியும். அந்த தழும்பே இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த தைராய்டு கட்டிக்கு வந்து எல்லாருமே கழுத்தில் ஒரு வீக்கம் இருக்கும். அந்த கழுத்தில் வீக்கம் இருந்தாலே உடனே மருத்துவரை போய் அணுகணும். அவரு வந்து அதுக்கு வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சில வகை பெரிய தைராய்டு கட்டிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன அறுவை சிகிச்சை தான் பண்ண வேண்டியிருக்கும். சிறிய தைராய்டு கட்டிகளுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஸோ ப்ரொசீஜருக்கான கால நேரம் சார் எத்தனை நாள் இருக்கும் சார்? ப்ரொசீஜர் வந்து சில ப்ரொசீஜர்ஸ் வந்து அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர், சில ப்ரொசீஜர் வந்து இன்பேஷண்ட்டாக தங்கி இருக்கணும். அவுட் பேஷண்ட்னாலும் ஆஸ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்காமல் இருக்கணும்னா நமக்கு கொஞ்சம் மயங்கிய நிலை கொடுத்து, மயக்கம் கொடுத்து தான் அது பண்ணுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக
1 டேலேருந்து மினிமம் மேக்ஸிமம் 3 டேஸ் வரைக்கும் இருக்க வேண்டியது. இது ஹைப்போதைராய்டு அண்ட் ஹைப்பர் தைராய்டு ரெண்டு. அதாவது தைராய்டு நாடியூல்ஸ் வந்து 2 வகையாகவும் இருக்கலாம். அந்த நாடியூலுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் இது, கட்டிகளுக்கான ட்ரீட்மெண்ட். ஹைப்போதைராய்டு ஹைப்பர் தைராய்டுக்கு மருந்து வகையில் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அந்த கட்டிகளுக்கான ட்ரீட்மெண்ட், கட்டியை நம்ம வந்து மறைக்கிறதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி கட்டி எடுக்கிறதுக்கு பதில் சிறிய கட்டிகளை இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் மூலமாகவே நம்மளால் குணப்படுத்தணும். இதோட காஸ்ட் எவ்வளோ வரும்? இந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து இப்போதைக்கு இல்லை இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும்னு எதிர்பார்க்குறோம். இது காஸ்ட் வந்து இதுக்கு இந்த அறுவை சிகிச்சை பண்ணுற அந்த கருவி பயன்படுத்துகிறோம்ல, அந்த கருவியானது நம்ம ஊசி போட்டுக்கிற மாதிரி டிஸ்போசபிள் கருவி. அது ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணால் ஒருத்தருக்கு தான் யூஸ் பண்ண முடியும், தூக்கி போட்டுருவோம். அந்த கருவியோட விலை தான் வந்து கிட்டத்தட்ட 50,000லேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவு இருக்கும். ஸோ இது எந்த பகுதிக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த பகுதிக்கான காஸ்ட் வரும்.